வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஹெல்த் டாபிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அதாங்க பைல்ஸு. இதை மூலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அதாவது சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் வருது, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கும் வருது. இது ஒரு காமனான ஒரு ஹெல்த் இஷ்யூ தாங்க. இது வயசுலாம் இல்லை, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த பிரச்சனை சில பேருக்கு வந்திருக்கும். அவங்க வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப வெட்கப்படுவாங்க. ஸோ இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு பிரச்சனை தான். இது உடலில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான். இதை நம்ம ஒரு வாரத்திலேயே இந்த மூல வியாதியிலிருந்து நம்ம பெரிய அளவில் ஒரு நிவாரணத்தை நம்ம கிடைக்க வைக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் குடிச்சாவே போதும், உங்களுக்கு நல்லா நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரே வாரத்தில் நீங்கள் இந்த மூல வியாதியில் இருந்து குணமாகிறதுக்கு இந்த ஒரு மருந்து மட்டும் உங்களுக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப லைட்டானது மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இந்த மூல வியாதி எப்படி வருது, ஏன் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது நீண்ட நேரம் அமர்ந்து நம்ம வேலை செய்வாங்கள்ல, அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து குறைவான ஃபைபர்ஸ், நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மூலம் வர ஆரம்பிக்கும். அடுத்து நிறைய காரமாக ஸ்பைசியாக சில பேர்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அடுத்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூல வியாதி வர ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறணும். அடுத்து தண்ணி குறைவாக குடிப்பதனாலையும் வர ஆரம்பிக்கும். அடுத்து ப்ரெக்னன்சி டைமில், கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த மூலம் வியாதி வர ஆரம்பிக்கும். அடுத்து உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லுவோமோ, ஓவர் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மூல வியாதி வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மூலம் வியாதி வர்றதுக்கான காரணங்கள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த ரெக்டம்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸுக்கு அதிக ப்ரெஷரை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு தான் ஸ்வெல்லிங் ஆகி அங்கே ஒரு பெயின் ஏற்படும், இச்சிங் ஆரம்பிக்கும், அங்கே ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம மூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காரணங்களால தான் ப்ரெஷரால் ஏற்படக்கூடிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நம்ம மூலம் சொல்கிறோம். இது நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். இது சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இளநீர் தேவை. இளநீர் எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோன்னா, நம்ம உடலை உடனேயே இன்ஸ்டண்ட்டாக கூல் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது. அதே மாதிரி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலியை குறைக்கிறதுக்கு, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அப்புறம் அந்த ஹார்டான இந்த ஸ்டோலை சாஃப்டாக்குறதுக்கு இந்த இளநீர் உதவி பண்ணுது. அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இன்கிரியன்ட் என்னென்னா, தேவையான பொருள் என்னென்னா வெந்தயம் தாங்க. வெந்தய தண்ணிங்க. இதை நைட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு, அந்த ஊறின தண்ணியை தான் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த தண்ணி எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம்னா, அந்த ஸ்டோலுக்கு ஃபைபரை சேர்க்கணும். ஸோ நார்ச்சத்து தேவையில்லை, அதுக்காக நம்ம இந்த வெந்தய தண்ணியை எடுத்துக்கிறோம். இந்த வெந்தய தண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் 100%க்கு 90% வரை அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை குறைச்சிரும். ஸோ அதுக்காக நம்ம வெந்தய தண்ணி எடுக்கிறோம். அடுத்து மூணாவது நம்ம எடுக்கிற பொருள் என்னன்னா சுக்கு தாங்க. அந்த சுக்கு கூட நம்ம பனங்கற்கண்டு இல்லைன்னா பனை வெல்லம், கருப்பட்டிலாம் சொல்லுவோம்ல, அது அந்த ஜாங்கிரி நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்மளுக்கு இந்த செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ஸோ அந்த பைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல், அந்த எரியிற தன்மை, இது எல்லாத்தையுமே இது சூப்பராக இந்த சுக்கும் இந்த பனம் கற்கண்டும் பனை வெல்லமும் நம்மளுக்கு குறைச்சிரும். அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த கருப்பட்டி, சுக்கு இது எல்லாமே அந்த பைல்ஸில் ஏற்படக்கூடிய அந்த பைல்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும், இந்த பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சூப்பராக குறைச்சி கொடுத்துரும். நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதை எப்படி தயார் பண்ணுறதும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் இந்த இளநீர் நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு கிளாஸ் இளநீர் வாட்டரை எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அந்த வெந்தய விதை இருக்குல்ல, அதை நைட்டு முள்ளாக ஊற வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணி
மட்டும் இதை காலையில் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் அந்த இதில் சேர்த்துக்கிறணும். இதில் இளநீரில் அந்த ஒரு ஒரு அந்த 1 டீஸ்பூன் ஊற வச்ச அந்த வெந்தய தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறங்க. அது கூட வந்து நீங்கள் சுக்கு சேர்க்க சொன்னோம்ல, சுக்கை பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. இதை வந்து சுக்கா இருக்கும், இதை மிக்ஸி ஜார்லேயோ இல்லை எதுலையாவது போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கிறேங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட கருப்பட்டி பாம் சாங்கரி சொன்னால, பாம் சாங்கரி வந்து கருப்பட்டியோ இல்லை பனை வெல்லமோ எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை வந்து போட்டுக்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுடைய இனிப்பு சுவைக்காக அது குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கருப்பட்டி சேர்க்க சொல்லும். இல்லை நான் வந்து குடிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி சேர்க்காம கூட குடிக்கலாம். சுக்கு பவுட்ரு, வெந்தய தண்ணி, இளநீர், தேங்காய் தண்ணி, இதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை உணவுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை குடிக்கணும். காலையில் சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. இந்த பாயிண்ட் தான் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஏன்னா எப்போ குடிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று வெறும் வயிற்றில் குடிக்கிறதா, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணுமா, நிறைய டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி திருப்பி நான் சொல்கிறேன். காலை உணவிற்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இதை வந்து 7 நாள் கண்டிப்பாக தொடர்ந்து எடுக்கணும். டெய்லி ஒரு டைம் நீங்கள் குடித்தா போதும். ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு டைம் வந்து நீங்கள் குடித்தாவே உங்களுக்கு போதும். இல்லைங்க எனக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் ஒரு டைம் கூட ஒரு கிளாஸ் வந்து குடிக்க ஆரம்பிங்க. ஆனால் ஒரு கிளாஸுங்கிறது போதுமானது. இல்லை எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து இங்கே வந்து எரிச்சல் அதிகமாக இருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் சாயங்கால டைம், அதாவது ஈவினிங் டைம் வந்து ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு வரலாம். ஆனால் கண்டிப்பாக 7 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பைல்ஸ் அந்த இது சுத்தமாக உங்களுக்கு குணமாயிரும். உங்களுக்கு அந்த வியாதி இருந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் குடித்த ஃபஸ்ட்டு டேயே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஃபஸ்ட்டு டே அண்ட் செகண்ட் டேல நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஸ்டோல் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிக்கும். அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து டே 3லையும் 4லையும் அந்த பர்னிங் சென்சிட்டிவ் வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த இச்சிங் அரிப்பு ஏற்படும், எரிச்சல் ஆகும். அந்த எரிச்சல், அரிப்பு எல்லாமே டோட்டலாக குறைஞ்சிரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்து 5th டே அண்ட் 7th டே வந்து அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் வந்து சுத்தமாக குறைஞ்சிரும். அந்த அப்படியே உப்பி போய் வீக்க மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே டோட்டலாக வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். அந்த வலி போயிடும். அங்கே ப்ளீடிங் வர்றது எல்லாமே டோட்டலாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து 7 நாள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஃபீலிங் நீட்டாக வரும். நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த இளநீர் தண்ணீர். ஸோ வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மூலவியாதி இருக்கும்போது என்ன மாதிரியான தவறுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு நீங்கள் இந்த வியாதிக்கு நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பம்போது மருந்தை எடுத்து ஆறிக்கிட்டு இருக்க நிலைமையில போய் நீங்கள் வேறு எதையாவது சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ஆறாது. ஸோ உங்களுக்கு வேகமாகவே இந்த மூலவியாதி குணமாகணும்னா நீங்கள் சில உணவுகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக க்யூர் ஆகும். நீங்கள் அப்போ போயிட்டு காரமாக ஸ்பைசியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு சில பேர்லாம் காரமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. காரமாக சாப்பிடக்கூடாது. ஆயில் ஃபுட்டு, நிறைய ஆயில், எண்ணெய் ஊற்றி பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் வந்து திங்கவே கூடாது. அந்த 7 நாள் கொஞ்சம் வந்து வாயை கட்டுப்படுத்திட்டு வந்து லைட்டான சாப்பாடாக சாப்பிடுங்க. பேக்கரியில் செஞ்ச உணவுகள், மைதாவில் தயாரித்த உணவுகள், பரோட்டோ, பன்னு, இந்த மாதிரி மைதா ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. அடுத்து வந்து ஊறுகாயெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து காஃபியுமே இல்லைங்க என்னாலலாம் காஃபியே குடிக்காமல் இருக்க முடியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க காஃபி குடிச்சு அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், காஃபி குடிக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படி இருக்கிறவங்க வேணால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் காஃபியோ டீயோ எடுத்துக்கிறேங்க. அதிகமாக காஃபி டீ குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் வந்து அமர்ந்து இருக்காதீங்க. ஏன்னா நீண்ட நேரம் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வருது. ஸோ இந்த டைமில் வந்து 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் அப்பப்போ எந்திரிச்சு நடந்துட்டு உட்காருங்க. ஸோ வந்து நீண்ட நேரமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் தவிர்த்தாகணும்.
இந்த டைம்ல என்ன மாதிரியான உணவுகள நீங்க அதிகமா சாப்பிடணுங்கிறத இப்ப பார்க்கலாம். அதிகமா பழங்கள் வந்து எடுத்துக்கிறணும். அதுவும் நார்ச்சத்துக்கள் அதிகமா நிறைந்த பழங்கள கண்டிப்பா எடுத்துக்கிறணும். அது என்ன மாதிரி பழங்கள்னா பப்பாயா, பனானா, கொய்யாப்பழம் இந்த பழங்கள்லாம் வந்து நீங்க கன்டினியூவா நீங்க வந்து எடுத்துக்கிறணும். இது எடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். உங்களுக்கு பைல்ஸும் ஃபுல்லா க்யூர் ஆயிரும். காய்கறிகள்னு பார்த்தா கேரட்டு, பீட்ரூட்டு, அகத்திக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி கீரைகளையும் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கிறங்க. அடுத்து தண்ணி நிறையா குடிங்க. 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் தினமும் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்காது. 90% வந்து உங்களுக்கு பைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிரும். ஸோ தண்ணி ரொம்ப நீங்கள் குடிக்கணும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு வந்து அந்த பைல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலி வந்து உடனடியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து கூலான வாட்டர் வந்து எடுத்துக்கிறங்க. அந்த வாட்டரில் வந்து நீங்கள் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கொள்ளுங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது டப்பு குளிக்கிறோம்ல டப்பு அதெல்லாம் சொல்கிறேன். அதில் தண்ணியை பிடிச்சிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து உடனே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த 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 என்ன சொல்கிறது, இந்த அந்த எரிச்சல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த பைல்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அரிப்பு ஏற்படும். அந்த எரிச்சல் நமச்சல்லாம் வரும்ல, ஸோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் என்னென்னா ஆலோவேரா ஜெல்லு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி வந்து உடனடியாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் லைட்டாக நீங்கள் தடவும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பெயின் எல்லாமே வந்து சரியாயிரும். அந்த கேஸ்டர் ஆயில வந்து ஏனஸ் ரீஜியன்ல வந்து லைட்டா 2 ட்ராப் வந்து தடவுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஸ்மூத்தா போறதுக்கு வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய அந்த மூலவியாதிய வந்து சரி பண்ணலாம். ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக போனாலோ இல்லை வந்து 2 வாரமாக எனக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, வலியே எனக்கு குறையலை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் போய் இது எல்லாமே ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு 100க்கு 90% வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும் ஒரு வாரத்திலே. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, எல்லா ஸ்டேஜையும் கடந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா ப்ளீடிங் அதிகமாக வரும். ஸோ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் காமிக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.